ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு அரசியல் களத்துல ஒரு டேட்டா போர் ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் ஐயா விஜய்க்கு 20% ஓட்டு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு தவேக ரசிகர்கள் நீங்க காலாவதியான அரசியல்வாதின்னு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தவேக தலைவர் விஜய் 20% வாக்குகளை வாங்கினாலும் அவரால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட வாக்குச்சாவடி அளவிலான கட்டமைப்பு இல்லன்னு சிதம்பரம் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. 2. விஜய தவிர தவேகாவில வேற வலிமையான வேட்பாளரையே பார்க்க முடியலன்னு சிதம்பரம் சொன்னது தவேக நிர்வாகிகளுக்கு பெரிய ஷாக்காவே இருக்கு. 3. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையிற நிலைமையில இருந்தப்போ நேரடியா ஸ்டாலினை சந்திச்சு 28 சீட்டை உறுதி செஞ்சது சிதம்பரம் தான்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமாகி இருக்கு. 4. காங்கிரஸ் தனித்தனிக்கிற நிலைமையில இப்போ இல்லன்னு ஓபனா ஒத்துக்கிட்ட சிதம்பரம் ஐயா திமுக கூடவே இருக்கிறது தான் சேஃப்னு முடிவு பண்ணிட்டாரு. 5. நகர்ப்புறத்துல இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவு இருந்தாலும் ஒரு தொகுதியில ஜெயிக்க தேவையான 38% முதல் 43% வாக்குகளை அவரால வாங்க முடியாதுன்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. 6. விஜய் ஒரு தொகுதியில வேட்பாளரா நின்னா வேணா மத்தவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம். ஆனா மத்த தொகுதிகள்ல நிலைமை கவலைக்கிடம அவர் சீண்டியிருக்காரு. 7. பாஜகவை பத்தி விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. அதனால பாஜக மேல இருக்கிற கோவத்துல விழுகிற ஓட்டு எல்லாம் திமுகவுக்கே போகும்னு சிதம்பரம் ஒரு பெரிய மூவ் பண்ணிருக்காரு பாஸ். இந்த டேட்டா யுத்தம் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. பழைய தலைவர்கள் கட்டமைப்பை நம்பி அரசியல் பண்றாங்க. ஆனா புது தலைமுறை செல்வாக்கு நம்பி களமிறங்குறாங்க. இதுல யாருடைய கணிப்பு பலிக்க போகுதுன்னு 2026ல தான் தெரியும். சிதம்பரம் சொன்ன இந்த கருத்துக்காக 2018ல நம்ம தளபதி விஜய் சர்க்கார் படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விரல் புரட்சியில என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க டேட்டாவை பாத்துட்டுருங்க, நாங்க ரிசல்ட்ட காட்ட போறோம்னு தவேக தம்பிகள் இப்போ முழங்குறாங்க பாஸ். விஜய் 20% வாங்குவாரா இல்ல 40% வாங்கி சிம்மாசனத்துல உட்காருவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். The clash of generations has begun. சிதம்பரம் சொன்ன மாதிரி விஜய் 20% வாங்கினாலும் ஜெயிக்க முடியாதா? இல்ல இளைஞர்கள் பவர் ஜெயிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் முக்கிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekka signing off. Keep watching. Bye bye.